அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேச போகிறது கெரியர் கைடன்ஸ். ஓகேவா? கெரியர் கைடன்ஸை பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்த கெரியர் கைடன்ஸில் இன்றைக்கி கெரியரை பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம கடந்த வீடியோக்களில் கெரியர் பிளானிங்லேயே பற்றி நிறைய பேசியிருக்கோம். இப்போதைக்கு நம்ம பேச போகும் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெரியர் சக்ஸஸ். ஸோ கெரியரில் நம்ம ஜெயிக்கணும், ஆனால் ஜெயிக்க முடியாமல் போயிட்டோம். நிறைய பேர் கெரியரில் அப்படி ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஒரு விவசாயி துறையில் சாதிக்கணும், சயின்ஸ் படிச்சுக்கிட்டு நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், எழுத்தாளர் ஆகணும், நான் பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்லாம் பல விதமான கனவுகளோடு படிக்கிறவங்க கடைசியில் அதை அச்சீவ் பண்ணாமல் தோத்து போயிடுறாங்க. உண்மையில இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒருத்தருடைய கெரியரை முதல்ல டிசைட் பண்ணுறது அவங்களுடைய விருப்பம்தான். முதல்ல அந்த விருப்பம் என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. தனக்கு என்ன பாடம் பிடிக்கும், தனக்கு என்ன வேலை பிடிக்கும், எந்த வேலை செஞ்சால் நான் சந்தோஷமாக இருப்பேன், எந்த வேலை செஞ்சால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நான் எந்த வேலை செஞ்சால் நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒர்க்குன்னே தெரியாமல் தடுமாறாமல் ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக நான் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும், எந்த பாடத்தை நான் படிக்கும்போது எனக்கு எல்லாமே ஈஸியாக புரியும், அந்த பாடத்திலே நான் இன்னும் நிறைய நாலேஜை என்னால் கேதர் பண்ண முடியும், ரொம்ப டெப்த்தாக என்னால் அந்த பாடத்தை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாடத்தை பொறுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் செய்வாங்க. ஸோ ஒருத்தருக்கு பிடிச்ச பாடம்னாலே அது அவங்க மனசுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி. பிடிச்ச பாடத்தை எடுத்தா அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. பிடிச்ச பாடத்துல டெப்தா போங்க, டெப்த் நாலேஜ் இருக்கும், அது ரொம்ப நிறைய தேடுவாங்க, நிறைய தேடல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி வேலையை தேடுவாங்க, அந்த வேலையில பயங்கரமா அச்சீவ் பண்ணுவாங்க, நல்ல சாதனைகள் செய்வாங்க. ஆனா அவங்க பிடிச்ச பாடத்துல பிடிச்ச விருப்பம் இல்லாம ஒரு வேலை செஞ்சாலோ படிச்சாலோ அவங்களால எதையுமே சாதிக்க முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய திறமைகள், அவருக்குள்ள இருக்கிற ஒரு விதமான திறமைகள். அதாவது நல்லா பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்ல டிராயிங் பண்ணுவாங்க, நல்ல டிசைன் பண்ணுவாங்க, ரொம்ப கிரியேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, கிரியேட்டிவாக கண்டென்ட் எழுதுவாங்க, புதுசாக வித்தியாசமாக எழுதுறாங்க, இல்லை மேஜிக் பண்ணுறாங்க, வித்தியாசமாக ஏதோ அவங்க யூனிக்னஸ் திறமைகளில் பெரிய பெரிய திறமைகள் இருக்கு அவர்கிட்ட. அழகாக பேசுவாங்க, மக்களை அப்படியே வசீகரம் பண்ணுவாங்க, சென்டர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தன் கையில் வச்சுப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் திறமை இருக்கிறவங்க அந்த திறமைக்கு ஏற்ற மாதிரியான இடத்துல போகாமல் எங்கேயோ போய் ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸில் ஒரு சாதாரண ஒரு ஜாபில் உட்காந்துட்டு வேலையை பார்த்துட்டு வரும்போது அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதே அவர் அவர் பிடிச்ச இடத்துல போயிருந்தாருன்னா, அவருக்கு ஏற்ற திறமையை உபயோகிக்கிற இடத்துல போயிட்டாங்கன்னா அவங்க அதில் பயங்கரமாக சாதிப்பாங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபீல்ட் தன் திறமைகள் இருக்கிற இடத்துல அவங்க சாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்னும் அவங்க நல்லா முயற்சி பண்ணி எல்லாருடைய சப்போர்ட்டும் கிடைச்சி எல்லாரும் அவங்கள அங்கீகரிக்கும் போது அவங்க பெரிய பெரிய சாதனைகளை அச்சீவ் பண்ணுவாங்க. இது நடக்காதனால அவங்க நிறைய பேர் முடங்கி போய் மன உளைச்சல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பர்சனாலிட்டி, ஆளுமை திறன். அவருடைய பர்சனாலிட்டி கிட்ட மாதிரி வேலை கிடைக்கல, அவருக்கு இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்கு, அவரால் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கும், அப்புறம் எம்பதி இருக்கும், அப்புறம் கோஆப்ரேஷன் இருக்கும், கோஆர்டினேஷன் இருக்கும், டீம் பில்டிங் இருக்கும். இந்த மாதிரி 80க்கு மேலே திறமைகள் இருக்குது. சின்சியாரிட்டி இருக்கும், இன்டெகிரிட்டி இருக்கும், கிரியேட்டிவிட்டி இருக்கும், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் இருக்கும். இந்த மாதிரி திறமைகள்லாம் வச்சுக்கிட்டு அவரால் அந்த ஆளுமை திறனில் அதுக்கேற்ற மாதிரி வேலையில் போய் உட்கார முடியலை. அதனால் அவரால் என்ன பெரிய மன உளைச்சலை பாதிச்சுட்டு
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி தான் வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு போய் சுணங்கி போய் முடங்கி போய் அப்படியே உட்காந்துருவாங்க. ஸோ இவங்க வந்து அப்புறம் எப்படி அவங்க கெரியரில் சாதிப்பாங்க? வாய்ப்பு கிடையாது. அப்போ தனக்கேற்ற பர்சனாலிட்டிக்கு ஏற்ற ஒரு வேலையை, ஒரு கெரியரை அவங்க சூஸ் பண்ணலை. அதனால அவங்க வந்து கெரியரில் ஒரு நல்ல ஒரு சாதனையாளராக மாற முடியல. இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணங்களாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம கெரியரில் சக்ஸஸ் ஆகலாம். இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், பெற்றோர்கள்ட்டையாலும் சரி, பிள்ளைங்கள்ட்டையாலும் சரி, பிடிச்ச பாடத்தை எடு. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிடிச்ச பாடம் மொக்கையாக இருக்குது, இந்த பாடத்துலலாம் ஃபியூச்சர் கிடையாது. அந்த பாடமே அந்த பிடிக்காத மற்றவங்களுக்கு பிடிக்காத பாடம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க அந்த பாடத்தில் போய் அவங்க மற்றவங்க பிடிக்கிற மாதிரி அந்த பாடத்தை மாற்றிக்க போகிறாங்க. அவங்க ஒரு பெரிய சாதனையை செய்ய போகிறாங்க அந்த பாடத்தில். ஏன்னா அவங்க அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அதில் ஏதோ புதிய விஷயத்தை அவங்க உருவாக்க போகிறாங்க. அதனால தான் அந்த பாடத்தை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சா கண்டிப்பாக அவங்கள என்கரேஜ் பண்ணியிருப்போம். இது நம்ம என்ன பண்ணுறோம்? பணம் தான் எல்லாம், பணத்துக்கு வந்து முக்கியத்துவம். பணம் பிடிச்ச பாடத்தில் எடுத்து படித்து அதில் ஜெயிக்கிறவங்க தான் அதிகமாக சம்பாதிச்சிருக்காங்க. பிடிக்காத பாடத்தை எடுத்துட்டு என்ன பெரிய லேட்டஸ்ட் கோர்ஸ் படித்தாலும் அவங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை பெற்றோர்களும் மாணவர்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரியான பாடங்களை நல்ல, அதாவது இன்ட்ரெஸ்ட் நல்லா கண்டுபிடிங்க. உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிங்க, உங்கள் பொட்டன்ஷியல் என்னன்னு கண்டுபிடிங்க, உங்கள் பர்சனாலிட்டி என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரியரை சூஸ் பண்ணுங்க, பாடத்தை சூஸ் பண்ணுங்க, வேலையை சூஸ் பண்ணுங்க, சம்பளத்தை சூஸ் பண்ணுங்க. அப்படியே ஜெயிச்சு வாழ்க்கையில் ஜெயிச்சு சாதனையாளராக மாறி வாங்க. எதனால வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய கெரியரை வந்து தனக்கு ஏற்ற மாதிரியான இடத்துல கொண்டு போக முடியல, தனக்கு ஏற்ற மாதிரி தனக்கு பொருந்துற மாதிரி ஒரு கெரியரை ஒருத்தர் ஏன் கொண்டு போக முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்பர்ச்சுனிட்டி பர்செப்ஷன் சொல்லுவோம். அதாவது வாய்ப்புகளை பற்றின கணிப்பு. இப்போ நம்ம படிக்கிறோம், இப்போ 4 வருஷ கோர்ஸ்னால் 4 வருஷம் கழிச்சு இந்த கோர்ஸுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வருஷ கோர்ஸ்னா 3 வருஷம் முடிச்சு இந்த கோர்ஸுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் பற்றி அதிகமாக பேசினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 4 வருஷம் கழிச்சு வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஜாவா, C++ இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் 4 வருஷம் முடியும் போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எல்லாமே என்ன ஆகுது, எல்லா ஜாப்ஸும் ஃபில் ஆகுது. ஸோ நியூ ப்ராஜெக்ட்ஸ், அதாவது தேவைப்பட்ட ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவைப்பட்ட ஆட்கள் அங்கே இருந்தாங்க. அப்போ புதுசாக ஆட்கள் தேவைப்படல. அப்போ திரும்ப வந்து ஒரு விதமான இடைவெளி வந்தது. அப்போ நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து திரும்ப திரும்ப வேலை விட்டு போகிறவங்க கொஞ்சம் பேர் வெளியே போனாங்க. அவங்களுக்கு தேவையான ஆட்களை எடுத்தாங்க. அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எனேபிள்டு சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து பேங்கோட ப்ராசஸுக்கு, பேக் அண்ட் ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பிகாம் இந்த மாதிரி படித்தவங்களை வந்து ட்ரெயின் பண்ணி அதுக்காக கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஜாப்ஸு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஜாபில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். எல்லாருமே எல்லா ஜாப்ஸும் பண்ணதுக்கப்புறம் காலி இடங்கள் இருக்காது. காலி இடங்கள் வேணும்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணணும், வேலையை விட்டு போகணும். அப்போ வேலையை விட்டு போகும்போது வேலையை விட்டு ரிசைன் பண்ணி போகிறவங்களுக்கு அந்த இடத்துல தான் அடுத்த வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. அது மேக்சிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அதிகமாக இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து புதிய ஆட்களை எடுக்கிறது, கேம்பஸ் இன்டர்வியூ போட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போகும்போது இந்த ஒரு கொஞ்சம் இந்த வருஷங்கள் கழித்து படிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது. இதனால என்ன ஆகும்னா அவங்க படித்ததுக்கான வேலை கிடைக்கல. நாமளாக பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தா உடனே வந்து நான் ஃப்ளைட் ஓட்ட முடியும், இல்லை ஃப்ளைட்டில் நான் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் ஏரோநாட்டிக்கல் படித்தாங்க. ஆனால் ஏரோநாட்டிக்கல் படித்தா வேலை கிடைக்குமா? இந்தியாவில் வாய்ப்புகள் கிடையாது. மெரைன் இன்ஜினியரிங் படித்தாங்க. மெரைன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கு
அடுத்தடுத்து சில கோர்ஸுகள் படித்தா தான் ஈஸியாக கப்பலில் வேலை கிடைக்கும். அப்போ கப்பலில் வந்து ஈஸியாக வேலை கிடைக்குமான்னு கேட்டால் அது பெரிய என்ன சொல்கிறது, பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கிற மாதிரி, இல்லைனா ஒரு பெரிய நல்ல ஒரு கன்சல்டன்சியோ இல்லை அந்த ஷிப்பிங் கம்பெனியை பற்றிய நாலேஜ் இருந்து அதில் அப்ளை பண்ணி போனாலோ தான் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, மரம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அங்கே போக முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தாங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வேக்கன்சி போக முடியுமான்னு கேட்டால், மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் எல்லா மிஷினரிஸ் ஏரியாலையும் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பர்டிகுலர் ஆட்டோமொபைல் ஏரியா மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து எதை செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய தவறான கணிப்புகள் கணிக்கிறதுனால இப்போதைக்கு அதிகமான சம்பளம் கொடுக்குற வேலைகள் கூட 4 வருஷம் முடியும் போது சம்பளத்தில் குறைச்சி எடுக்க ஆரம்பிப்பாங்க, இல்லை வேலை இல்லாமல் இருக்கும். இதை வந்து தொலைநோக்கு பார்வை நமக்கு இல்லாததுனால, சரியாக கணிக்க முடியாததுனால நம்ம தவறான கோர்ஸ் எடுத்து மாட்டிக்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு கஷ்டம். ஸோ இது இப்போ டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் எடுத்தாங்க. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸில் எந்த ஒரு ஜாபுக்குமே இந்த கோர்ஸை வந்து அவங்க பர்டிகுலர் ஸ்பெசிஃபைடாக கேட்கல. அப்போ இந்த கோர்ஸுக்கு வேல்யூ இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இப்போ அதை படிச்சுட்டு என்ன பண்ண முடியும் தெரியல. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து கொடுத்தாங்க. 5 வருஷம் கோர்ஸ் கொடுத்தாங்க, 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப் டு எம்எஸ்சி. இடையில பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸுக்கு நிறைய யூனிவர்சிட்டியில் உள்ள நிறைய கோர்சஸை வந்து என்ன பண்ணாங்க, தடை பண்ணாங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ நம்ம வந்து சரியான பாடத்தை எடுத்து சரியான இடத்துல போனால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிறது உண்மை. அப்போ நம்ம ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு 4 வருஷம் கழிச்சு அதனுடைய வேல்யூவோ அதுக்கான வாய்ப்புகளோ குறைவாக இருக்கும்போது நம்மளால் அங்கே போய் காம்பீட் பண்ணி ஜெயிச்சு வர முடியல. ஸோ இது ஒரு பெரிய ஒரு லேக்கிங்காக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது பெற்றோர்களை பார்த்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்பா மாதிரியே நம்ம வருவோம், அம்மா மாதிரி வருவோம், இல்லை வந்து அக்கா மாதிரி வருவோம். ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறதுல நம்ம மாட்டிப்போம். அவங்களுக்கு பிடிச்ச பாடத்தை எடுத்திருப்பாங்க. அவங்க திறமையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏற்ற மாதிரி பாடத்தை படித்து அவங்க ஜெயிச்சு நல்லா வந்திருப்பாங்க. நாமளும் அவங்க வழியிலே போய் அவங்களோட ஈஸியாக நம்மளால் ஜெயிக்க முடியும்னு பார்த்தா அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. பெற்றோர்கள் வழியில் போனவங்க, பெற்றோர்கள் டாக்டராக இருப்பாங்க, பிள்ளைங்களும் டாக்டராக இருப்பாங்க. ஆனால் பெற்றோர் அளவுக்கு டாக்டர் பிள்ளைங்க வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்களான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். சிலர் வந்து பெற்றோர்களை தாண்டி ஃபேமஸ் ஆகிருக்காங்க, அதுவும் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்ஸ் இருக்காங்க. எத்தனை அட்வொகேட்ஸ், அப்பா அட்வொகேட்டு, அதனால் பிள்ளைங்களும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க. பிள்ளைங்க ஜெயிச்சிருக்காங்களான்னு கேட்டால் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய தடுமாற்றங்கள். அப்போ நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து காப்பி அடித்து வரும்போது அவங்களுக்கு ஏற்ற திறமைகளும் நம்ம காப்பி அடிச்சிருக்கோம்னு கேட்டால் இல்லை. அப்போ நம்மளால் அங்கே என்ன பண்ண முடியலை, சரியான ஒரு கெரியரை செலக்ட் பண்ண முடியலை. நம்ம செலெக்ஷன் தப்பாயிருச்சு. சக நண்பர்களின் ப்ரெஷர், இல்லை சக நண்பர்களை பார்த்து நம்ம கெரியரை சூஸ் பண்ணுறது. படிக்க போகும்போது இந்த படிக்கிறதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணி அந்த காலேஜில் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணி போவாங்க. ஒருத்தன் நல்லா படிப்பான், பாடம் தெரியும், பாடத்தில் நல்ல நுணுக்கங்கள் தெரியும், படிக்கிறான். மற்றவங்க எல்லாம் அவனை பார்த்து படிக்க முடியுமா, முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச பாடம் வேற. ஆனால் அந்த பையன் போனதுனால இவங்களும் கூட போயிட்டாங்க. ஏன்னா அவனை மாதிரி நான் வரணும், அவனை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு போய் தடுமாறுறாங்க. இன்னொரு குரூப் என்ன போகும், அங்கே வந்து போயிட்டு ஸ்போர்ட்ஸில் போயிட்டு நான் வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் போவான். அங்கே எல்லா வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் கூட போகிறவங்க என்ன நினைப்பாங்க, சரி அவன் தான் போகிறான், அவன் இருக்கா சேஃபாக இருக்கும், கொஞ்சம் நல்லா நம்ம கேர் பண்ணுவான், ஆனால் நம்ம அவன் கூட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எண்ணம் வேற, நம்முடைய எண்ணம் வேற. இதனால நம்ம பிடிச்ச பாடத்தை எடுக்காம நண்பர்களுக்காக நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுத்து நம்ம தடுமாறி வாழ்க்கையில ஜெயிக்காம போயிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க. சரியான காமெடியா இருக்கும். ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போகும்போது அங்க ஒரு எல்லாருக்குமே அந்த சாப்பாடு, ஊர்ல உள்ள சாப்பாடு பிடிக்காது. இப்போ சென்னையா இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும். உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் கூப்பிடுவாங்க. வீட்டில் பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க,
பிள்ளை அங்க படிக்க கஷ்டம், அங்க வேலை செய்ய கஷ்டமா இருக்கா, சாப்பாடு பிடிக்கல, இங்க வா நான் சாப்பாடு போடுறேன், நீ இங்க வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்க கிளம்பும்போது இவங்கள நம்பி அவங்க கூட வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து கிளம்புவாங்க. கடைசியில எல்லாருமே வேலைய விட்டு தன்னுடைய வாழ்க்கைய தொலைச்சுட்டு நிக்கிறாங்க. இது மாரி நெறைய பேரு இந்த மாரி ஒரு நிலைமையில இருக்காங்க. அப்ப இதெல்லாம் எதனால? நண்பர்கள பார்க்கிறது, நண்பர்களோட இருக்கிறது ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கும். அதாவது நான் சவால்கள சந்திக்க தயார் இல்ல. ரிஸ்க் எடுக்க தயார் இல்ல. அதனால நான் சவால்கள சந்திக்கவும் தயார் இல்ல. எனக்கு கம்ஃபோர்ட்டா இருந்தா போதும்னு ஒரு இடத்துல இருக்கனால, நாம நண்பர்களையோ யாரையோ ஒருத்தர டிபெண்ட் பண்ணி இருக்கிற நிலைமையில நம்மள மாத்திக்கிறோம். இதனால நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நம்மள நம்பி என்னைக்கு இறங்குறோமோ, நம்மளுடைய திறமைகள நம்பி, நம்முடைய அறிவ நம்பி இறங்குனா மட்டும் தான் நம்மளால நல்ல ஒரு கெரியர்ல போய் உட்கார முடியும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம கெரியர சூஸ் பண்ணா தான் நம்ம வாழ்க்கையிலயும் ஜெயிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பேரன்டல் பிரஷர்ஸ். பெற்றோர்களிலே தாக்கம். பெற்றோர்கள் ரொம்ப பிரஷர் பண்ணுவாங்க. "நீ இதுதான் படிக்கணும். நீ எம்பிபிஎஸ் தான் படிக்கணும். நீ பிஎல் தான் படிக்கணும். நீ என்ஜினியரிங் தான் படிக்கணும்." அப்படியே சொல்லுவாங்க. நமக்கு இந்த பாடம்லாம் வராது. எதுக்கு இந்த அம்மா, அப்பா இப்படி சொல்றாங்க? என்னதான் பண்றது? வேற வழி இல்ல. அவங்க தான் செலவு பண்றாங்க. கடைசியில பார்த்தா, பெற்றோர்கள் படிக்கும்போது அவங்க நெறைய மார்க் எடுக்கல. இல்ல தோத்து போயிருப்பாங்க. எம்பிபிஎஸ் படிக்க முடியல. அப்ப என்ன பண்ணுவாங்க? நான் தோத்ததுனால படிக்க முடியல. நம்ம பிள்ளைய எப்படியாவது இங்கிலீஷ் மீடியத்துல விட்டு நெறைய மார்க் எடுக்க வச்சு, கோச்சிங் போ வச்சு, நீட் எக்ஸாம் எழுத வச்சு, இல்ல ஜிஇ எக்ஸாம் எழுத வச்சு, அவங்கள எம்பிபிஎஸ்லயோ, இன்ஜினியரிங்ல சேர்த்து விட்டு, அவன அடுத்த நிலைமைக்கு கொண்டு போய் அவன் அச்சீவ் பண்ணா, நான் என்னுடைய கனவு நிறைவேறுச்சு. யாருடைய கனவு? பெற்றோருடைய கனவு. பையனுக்கு ஒரு கனவு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? எந்த பெற்றோருக்கு தெரியும்? எத்தனை பெற்றோர் பிள்ளைங்களுடைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்றாங்க. ஒரு படத்திலே சொல்லியிருக்காங்க, ரஃப் நோட் எடுத்து பாருங்கன்னு. எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க? பிள்ளைங்களோட ஆசைகளை எதையாவது கன்சிடர் பண்றாங்களா? எதுவுமே கிடையாது. பிள்ளைங்கள போட்டு படி, படி, படி. படிப்பு மட்டும் போதுமா? படிச்சா மட்டும் வேலை கிடைக்குமா? அடுத்த திறமைகள்லாம் தேவையில்லையா? ஸ்போர்ட்ஸ்ல போனா ஜெயிக்க முடியாதா? ஸ்போர்ட்ஸ்லயே ஒரு சர்டிஃபிகேட் இருந்தாலே ஈஸியா வேலை கிடைக்குது இன்னைக்கு. அந்த அந்த மாரி சர்டிஃபிகேட்ஸ வாங்குறதுக்கு ஊக்கப்படுத்துறது இல்ல. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல போனா தோத்துருவான். பாட போனா தோத்துருவான். மியூசிக் போனா தோத்துருவான். நடிக்க போனா தோத்துருவான். டைரக்ஷன் போனா தோத்துருவான். இந்த மாரி சூழ்நிலைகள மூலமா அவங்கள லாக் பண்ணி, பிள்ளைங்கள லாக் பண்ணி, அவங்க முன்னேற விடாம தடுக்கிறது இந்த பெற்றோர்கள் தான். இந்த பெற்றோர்கள் சரியான வழிகாட்டுதல்ல பிள்ளைங்களுக்கு ஏத்த மாரி, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாரி, ஏன் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாரி போனா பிள்ளைங்க தோத்துருமான்னு இல்ல. பிள்ளைங்கள சரியான பாதையில கொண்டு சொல்லி, அவங்களுக்கு பிடிச்ச மாரியான வாழ்க்கைய தர்றது தான் பெற்றோர்களுடைய கடமையா இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்க கரெக்ட்டா செலக்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா, பிள்ளைங்க நல்லா ஜெயிக்க முடியும். இது பேரண்ட்ஸுக்காக படிச்சு, நெறைய பிள்ளைங்க பேரண்ட்ஸ பழிவாங்குறேன்னு சொல்லிட்டு, நெறைய பாடங்கள படிக்காம ஃபெயில் ஆயி, ஃபெயில் ஆயி, ஃபெயில் ஆயி, ஃபெயில் ஆயி கடைசியில என்ன ஆறாங்க? 3 வருஷத்த தொலைச்சுக்கிட்டு, ஒண்ணும் இல்லாம நிர்கதியா நிப்பாங்க. அடுத்து என்ன பண்ண முடியும்? இப்ப 12ஆம் கிளாஸுக்கான வேலை தான் தேட முடியும். 10,000 சம்பளத்துக்கு 12,000 சம்பளத்துக்கு போய் உட்கார முடியும். இந்த சம்பளத்திலேயே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிரும். அடுத்து எதிர்காலமே இல்லாத ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையில ஜெயிக்காம, மன உளைச்சல்லயும், மன அழுத்தத்திலயும் அவங்க வாழ்க்கை அப்படியே ஓடி போயிரும். அதனால பெற்றோர்கள் தயவு செய்து பிள்ளைங்கள நிலைமைய தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஏத்த மாரி சூழ்நிலை உருவாக்கி, அவங்கள ஜெயிக்க வைக்கிறது தான் பெற்றோருடைய கடமையாக இருந்தா, இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான நாலேட்ஜ், இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இல்லாதனால, நம்மளால சரியான ஒரு கெரியர சூஸ் பண்ணி போக முடியல. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நாலேட்ஜ பொறுத்தவரைக்கும் நமக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஜாப்ஸ் இருக்கு. இந்த ஜாப்ஸ் கவர்மெண்ட்ல என்னென்ன ஜாப்ஸ் இருக்கு, ஸ்டேட் லெவல்ல என்ன இருக்கு, சென்ட்ரல் லெவல்ல என்ன இருக்கு, அதுக்கப்புறம் அப்ராட்ல என்ன ஜாப்ஸ் இருக்கு, பிரைவேட் ஜாப்ஸ் என்னென்ன இருக்கு, கார்ப்பரேட்ல என்னென்ன ஜாப்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஜாப்ஸ்ல என்னென்ன சேலரி கொடுக்குறாங்க, எந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறாங்க, எதெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க, எதில் போனால் அதிகமான வாய்ப்புகள், நிறைய ப்ரொமோஷன்ஸ், எளிதான ப்ரொமோஷன்ஸ், அப்புறம் நம்முடைய திறமைகளை எதுலெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க,
நம்ம திறமைக்கேற்ற கோர்சஸ் என்னென்ன இருக்குது இதெல்லாம் தேடணும்னா நிறைய நெட்டில் தேடிட்டே இருக்கணும். இன்னைக்கு வந்து நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஆப்ஷனில் நமக்கு வந்து மெட்டா ஏஐ இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது, அப்புறம் டீப் சீக் இருக்குது. இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நிறைய நாலேஜை கேதர் பண்ண முடியும். சில கோர்சஸ் எல்லாம் படித்து முடிச்சதுமே நமக்கு வந்து வெளிநாட்டில் உடனே வேலை வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு டிகிரி முடித்து ஒரு 15 டேஸ் கோர்ஸ், ஒன் மந்த் கோர்ஸ், 5 டேஸ் கோர்ஸ், இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படித்தாலும் உடனடியாக ஜாப்ஸ் கிடைக்குது. அது சேலரி வேறு டிஃபரெண்ட் ஆகுது. நம்ம டிகிரி முடிச்சுட்டு வாங்குற சேலரி விட பல மடங்கு சேலரி இந்த ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் முடிக்கிறனால நமக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு ஏற்ற சரியான ஒரு கெரியரை சூஸ் பண்ண முடியும். ஏன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ், அந்த கோர்சஸில் வந்து ஸ்பெஷலைசேஷன் நிறைய வந்துருச்சு. முன்னாடி ஃபிசிக்ஸ்ன்னு இருந்தது, இன்னைக்கு வந்து என்ஜினியரிங்ஸாக போய் அந்த என்ஜினியரிங்ஸ்லேயே வந்து எக்கச்சக்கமான பிரான்ச்சஸாக போய் இன்னைக்கு அவ்வளோ ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் மாஸ்டர் டிகிரியில் அவ்வளோ ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் டாக்டரேட் பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து ரிசர்ச் பண்ணி அதில் நம்ம டாக்டரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டாக்டரேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டு தான் முடியும். ஏன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதணும்னா எந்த மாதிரியான சிலபஸ் எடுத்து படிக்கணும் அது தனி. ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்குன்னா அதுக்கு தனியாக படிக்கணும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுனா அதுக்கு தனியாக அதுக்கு வேறு மாதிரி சிலபஸ். அதை படித்ததுனால மற்ற எக்ஸாம்லாம் எழுத முடியுமான்னு கேட்டால் ஓரளவு தான் எழுத முடியுமே ஒழிய ஆக்யூரேட்டாக எழுத முடியாது. அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கும், அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கான எக்ஸாமுக்கே ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ், அந்த சிலபஸ் எடுத்து தான் நம்ம படித்தாதான் அந்த வேலையை நம்ம வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த நாலேஜே நிறைய பேருக்கு இல்லை. நான் வந்து ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சிச்சுன்னா எல்லா கோர்ஸும் எக்ஸாம் எழுதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் வேலை கிடைக்குமே ஒழிய ப்ரிப்பேர் பண்ணாமல் எந்த வேலையும் கிடைக்காது. இதே இது தனியார் வேலைக்கு போகணுன்னா நமக்கு ஸ்கில்ஸ் நிறைய வேணும், சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ், நம்முடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், சாஃப்ட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கணும். ஒரு இன்டர்வியூவில் போனால் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஒரு 15 மினிட்ஸாவது சொல்கிற அளவுக்கு நமக்கு ஸ்கில்ஸை பற்றி, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி நல்ல தெளிவான நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால் அதில் போக முடியும். அதில் அப்ராட் போகணுன்னா அப்ராடில் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் போக முடியும். அதுவும் கண்ட்ரி வைஸ் டிஃபர் ஆகும். சிங்கப்பூர்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஜாப்ஸ் தான் இருக்கும். கல்ஃப் கண்ட்ரிஸ்னால் அங்கே உள்ள சூழ்நிலைக்கேற்ப ஜாப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் யூஎஸ்னா அதுக்கு, கனடான்னு அப்படி, ஆஸ்திரேலியான்னு அப்படி, ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்கும் ஜாப்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அங்கே எந்தெந்த ஜாப்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சு சரியாக படித்தா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக அப்ராடில் போய் ரீச் ஆகி நல்ல சேலரி வாங்கி சாதிச்சு காட்ட முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ். நமக்கு இன்னைக்கு லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ண தெரியலங்க தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய புக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்னு பேப்பர் இருக்குது, அது வந்து இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷ் பேப்பர் பார்த்தீங்கன்னா 32 பேஜ் பக்கத்தில் இருக்கும். அவ்வளவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸை பற்றி போட்டிருப்பாங்க. அப்புறம் தமிழில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது. இன்னைக்கு யாரும் வாங்காததுனால அந்த பேப்பர்லாம் இன்னைக்கு கடைகளில் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் விகடன் வழிகாட்டி இருக்குது, அப்புறம் புதிய தலைமுறை கல்வி இருக்குது. இதெல்லாம் எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாப்ஸை பற்றி நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இது உங்களால் வாங்க முடியல அப்படின்னா பக்கத்தில் லைப்ரரி இருக்கும், அங்கே போய் லைப்ரரியில் போய் தேடணும். ஸ்கூல் லைப்ரரியாக இருக்கட்டும், காலேஜ் லைப்ரரியாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்முடைய லோக்கலில் இருக்க கவர்மெண்ட் லைப்ரரிஸாக இருக்கட்டும், இங்கெல்லாம் எல்லா பேப்பர்ஸுமே வருது. அந்த பேப்பர்ஸில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துக்கிட்டு அதை வச்சு நம்ம தேடணும். அது இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைனில் தேடலாம். ஆன்லைனில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருந்தேன், சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், மெட்டா ஏஐயாக இருக்கட்டும், டீப் சீக்காக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு கோர்ஸை பற்றியும் அந்த கோர்ஸோட வாய்ப்புகளை பற்றியும் தேடிட்டே இருக்கணும். அது நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க சொல்ல போகுது. சரியான கேள்வி கேட்டிங்கன்னா சரியான பதில் கிடைக்கும். அப்புறம் கூகுளை யூஸ் பண்ணி எல்லா சைட்ஸையும் நம்ம தேடலாம். ஜாப் சைட்ஸ், ப்ரைவேட் ஜாப்ஸுக்கு, கார்பரேட் ஜாப்ஸுக்கு நாக்ரி இருக்குது, இண்டீட் இருக்குது, இதிலெல்லாம் போய் தேடலாம். அப்புறம் லிங்க்டின் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கு இருக்குது. அதில் போயிட்டு நம்முடைய ப்ரொஃபைலை ஆட் பண்ணி அது மூலமாக நிறைய கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணி அங்கே நிறைய டேட்டாஸு, நாலேஜ் இதெல்லாம் படிக்க முடியும்.
நிறைய கம்பெனியில் உள்ள வேலை எடுக்கிறவங்க எல்லாம் அதில் நிறைய டிப்ஸ் போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் படித்து நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ரிசோர்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணே தெரியல. அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுவீங்க? ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது, ரெஸ்யூம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது எக்ஸ்பர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த இடத்துல உள்ள டிடிபி சென்டரில் உள்ளவங்க தான். அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட போட்டாலும் கண்டுக்கிறது இல்லை. அது திருத்துறது கூட எங்களுக்கு தெரியாது. அவங்களும் திருத்த மாட்டாங்க, இவங்களும் திருத்த மாட்டாங்க. அப்புறம் டைப் எரர் நிறைய இருக்கு. அந்த டைப் எரரை யாரும் கண்டுக்கிறது இல்லை. இதெல்லாம் பார்த்து இவங்க போய் அப்ளை பண்ணுறாங்க. ரெஸ்யூம்லேயே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ரெஸ்யூமேல ரிஜெக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு தெரியல, ரெஸ்யூமேல தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எதனா ரிஜெக்ட் பண்ணுறாங்க கூட கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க பசங்க. அப்போ ரிசோர்ஸஸில் வந்து நான் வந்து ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணணும், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், குரூப் டிஸ்கஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதே நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் தன்னுடைய ட்ரெஸ் கோடு, நீட் அப்பியரன்ஸே எப்படி பண்ணணுங்கிறது தெரியல. இதெல்லாம் வந்து நான் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணாது தான் காரணம். இப்போ நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் கேட்கலாம். எல்லாம் ரீல்ஸ் பார்க்கறதோடு முடிஞ்சு போச்சு. அதில் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வந்ததுன்னா அதை வச்சுட்டு அப்படியே மோட்டிவேட் ஆகிக்கிறது. அப்புறம் அதில் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்னென்ன பண்ணால் நம்மளை ஜெயிக்க முடியுங்கிறத யாரும் பார்க்கறதில்ல. ஸோ இதையெல்லாம் நமக்கு இது பண்ணால் மட்டும்தான், சரி பண்ணால் மட்டும்தான் நம்மளை நாமே திருத்திக்கிட்டு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. எல்லா ரிசோர்ஸையும் யூஸ் பண்ணி உலகத்தில் உள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்தியாவில் உள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் தேடி இதெல்லாம் எது எனக்கு ஏற்ற மாதிரியான, திறமைக்கு ஏற்ற மாதிரியான, எனக்கு பிடிச்ச பாடத்துக்கு ஏற்ற மாதிரியான, என்னுடைய ஆளுமைத்திறனுக்கு ஏற்ற மாதிரியான வேலை எது இங்கே இருக்கு, எப்படி இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்தி போய் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பெரிய சாதனைகளை பண்ண முடியும். இன்னைக்கு சாதனை பண்ணாத காரணம் அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகாதுதான் என்பது தான் உண்மை. அதை மாற்றிக்கிட்டு இன்னைக்கு இனி வரும் தலைமுறையாவது எல்லா விஷயங்களையும் சரி பண்ணி முன்னேறி போகணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.